நட்புக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்படி ஒரு நல்ல நாளில் அயனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்க இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தர்கிட்ட நீங்க எப்ப பிறந்த, நான் கோழி கூப்பிட பிறந்தேன், காலையில பிறந்தேன், மதியத்துல பிறந்தேன், சாயந்தரத்துல பிறந்தேன், ராத்திரியில பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்கள் எப்பொழுது பிறந்திருந்தாலும் பகவான் விழித்துக் கொண்டிருக்கும் போது பிறந்தீர்களா, பகவான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது பிறந்தீர்களா என்பதை சொல்வதுதான் அயனம். அப்போ இந்த அயனத்தை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதங்கள் 12, ராசிகள் 12, சித்திரை மேசம், வைகாசி ரிஷபம், ஆனி மிதுனம், ஆடி கடகம், ஆவணி சிம்மம், புரட்டாசி கன்னி, ஐப்பசி துலாம், கார்த்திகை விருச்சகம், தனுசு மார்கழி, தை மகரம், மாசி கும்பம், பங்குனி மீனம். 12 ராசிகள், 12 மாதங்கள். ஒரு மனிதருக்கு, அதாவது நாம பிறக்கிறோம், நமக்கு ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இது மனிதர்களுக்கு ஒரு நாள். ஆனால் பகவானுக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருடங்களை குறிக்கும். 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அதாவது அயனம் என்பது ஒரு வருடத்தை உள்ளடக்கிய, அதாவது உத்தராயணம் 6 மாதங்கள், தக்ஷியாயனம் 6 மாதங்கள். இந்த 6 மாதத்தில் உத்தராயணத்தில் பகவான் விழித்துக் கொண்டிருப்பார். அப்பொழுது பிறந்தீர்களா, 6 மாதம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பிறந்தீர்களா என்பதை குறிப்பதுதான் அந்த அயனம். இது எல்லாமே இந்த உத்தராயணம், தக்ஷியாயனம் என்று சொல்லக்கூடிய அயனத்தில் உள்ளடக்கியதுதான். அப்படிங்கிறது தான் இந்த 9 கிரகங்களின் ஆளுமையும் இருக்கிறது. அப்போ அதுல ஒரு சின்ன கணக்கு நீங்க எப்படி வேணுமாலும் அதை நீங்க பார்த்துக்கலாம். அதாவது நட்சத்திரங்கள் 27, இதையெல்லாம் நீங்க பெருக்கிக்கணும். நட்சத்திரங்கள் 27, ராசிகள் 12, லக்கினங்கள் 12, கிரகங்கள் 9, நாட்கள் 30, மாதம் 12. இது எல்லாத்தையும் நீங்க பெருக்கினீங்கன்னா 1,25,97,120 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும். இதை கூட்டுனீங்களா 27 அப்படின்னு ஒரு நம்பர் வரும். அதை கூட்டுனீங்கன்னா 9 அப்படிங்கிற ஒரு நம்பர் 9ல வந்து முடியும். இது எல்லாமே இந்த அயனத்தில் அடங்கும். அப்போ இந்த அயனத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க பிறக்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை, தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய 6 நாட்களும் உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய பகவான் விழித்திருக்கக்கூடிய பகல் பொழுதில். பகவான் விழித்திருப்பது பகல். அந்த பகல் 6 மாதங்கள் இருக்கும். அந்த 6 மாதத்தில் நீங்க பிறந்திருக்கிறீங்களா? தக்ஷியாயனம் என்று சொல்லக்கூடிய பகவான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இரவு பொழுதில் பிறந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதுதான் இந்த அயனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்படிங்கும்போது இந்த அயனம் என்பது மனிதர்கள் எந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய
வாழ்க்கை தரம் என்பது இரவில் பிறந்தவர்களுக்கும் பகலில் பிறந்தவர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அப்படி இருக்கிற நிலையில ஒரு நிலையில் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறார், சூரியனை வைத்துத்தான் அனைத்தும் கணக்கிடப்படுகிறது. அப்படிங்கிற நிலையில சூரியன் எந்த அயன காலத்தில் இருக்கிறார், அயனம் என்பது சூரியன் பகல் பொழுதில் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் பிறந்திருக்கிறோமா, சூரியன் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிறந்திருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தை மாசத்திலிருந்து ஆனி மாசம் வரைக்கும் பகல் பொழுதில் இறைவன் விழித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது தை மாதத்தை குறிக்கக்கூடிய மகர ராசியிலிருந்து ஆனி மாசத்தை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மிதுனம் வரை இந்த 6 ராசிகளில் சூரியன் நிற்க பிறந்தவர்கள் பகல் பொழுதில் இறைவன் அதாவது பகவான் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். உத்தராயணத்தில் சூரியன் மகர ராசியிலிருந்து மிதுன ராசி வரை எந்த ராசியில் நின்றாலும் இறைவன் இறைவன் விழித்துக் கொண்டிருக்கிற பகல் பொழுதில் பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆடி மாசத்திலிருந்து தனுசு வரை, அதாவது மார்கழி மாசம் வரை, ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரை தக்ஷியாயனம் என்று சொல்லக்கூடிய இறைவன் தூங்கிக் கொண்டிருக்கிற இரவு பொழுதில் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறதோ இரவு பொழுதில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அயனங்கிறது இதுதான். அதாவது பகவான் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம பிறந்திருக்கிறோமா, இல்ல விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது உத்தராயணத்தில் பிறந்திருக்கிறோமா, பகவான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தூங்கக்கூடிய நிலையில், அதாவது தூங்குற நேரத்துல இருக்கிற ராத்திரி டைம்ல நாம பிறந்திருக்கிறோமா அப்படிங்கிற நிலையை விளக்குவதுதான் இந்த அயனம். அயனங்கிறது இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சூரியன் மகர ராசியிலிருந்து மிதுன ராசி வரை நிற்பது உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய பகவான் முழித்துக் கொண்டிருக்கிற பகல் பொழுதில் பிறந்தவர்கள். தக்ஷியாயனம் என்பது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை பகவான் தூங்கிக் கொண்டிருக்கும் இரவு பொழுதில் பிறந்தவர்கள் அப்படின்னு நாம முடிவு பண்ணிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சூரியன் எந்த ராசியில் இருக்கிறார், இப்போ மேசத்தில் இருக்கிறார் சூரியன் அப்படிங்கிற நிலையில பகவான் முழித்துக் கொண்டிருக்கும் பொழுது சித்திரை மாதத்தில் அவர் பிறந்திருக்கிறார். ரிஷபத்தில் சூரியன் என்றால் வைகாசி மாதத்தில் சூரியன் நிற்க பகவான் பகல் பொழுதில் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிறந்திருக்கிறோம் அப்படின்னு எடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த அயனங்கிறது. பகவான் இரவு பொழுதுல இருக்கும்போது பிறந்தோமா, அதாவது ராத்திரியில பகவான் தூங்கி கொண்டிருக்கும் போது ராத்திரி பொழுதுல பிறந்தோமா, பகவான் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது பகல் பொழுதுல நாம பிறந்தோமாங்கிறத சொல்றதுதான், தெரிஞ்சுக்கிறது தான் அயனம். அப்போ நீங்க இந்த அயனம் அப்படிங்கிறத சரியா புரிஞ்சிருப்பீங்க. நீங்க எந்த பகவான் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிறந்தீர்களா, தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இரவு பொழுதில் பிறந்தீர்களா என்பதை இந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க.